ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தரமான எபிசோடோட வந்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். வழக்கம் போல் இந்த எபிசோட் டீட்டெயில்ஸ், ஆக்ட்ரஸோட பேரெல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போனீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கதை என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஏஞ்சலாவை காமிக்கிறாங்க. நல்ல சொகுசு பங்களாவில் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பங்களாவில் இருக்கிற பிரைவேட் நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் பிட்டு துணியோட ஹாயா சூரிய குளியல் போட்டுட்டு இருக்கா. இந்த சமயத்தில் ஏஞ்சலாவோட புருஷன் அவளுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹாய் ஹனி அப்படின்னு சந்தோஷமாக ஃபோனை எடுத்து காதில் வச்சவோ எதிர்முனையில் புருஷன் அழுகிறத பார்த்து, என்னாச்சு ஹனி, ஏன் அழுகிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. அப்போதான் புருஷங்காரனும், டார்லிங், என்னோட பாஸ் அந்த கருவண்டி என்னை டிமோட் பண்ணி உட்கார வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அழுகிறான். என்னங்க சொல்கிறீங்க, டிமோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு ஏஞ்சலா கேட்குறா. நான் ஏற்கனவே இருந்த பதவியிலிருந்து ஒரு படி கீழே இறக்கிட்டான், அதனால் சம்பளமும் கம்மியாயிரும், என்னை ஆஃபீஸில் எவனும் மதிக்க கூட மாட்டாங்க டார்லிங் அப்படின்னு சொல்லி அழுகிறான். ஏங்க என்னாச்சு, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நீங்கள் அந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கீங்க, உங்களை டிமோட் பண்ணுறதுக்கு அந்த ஜேசனுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு, நம்மெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம் அப்படின்னு ஏஞ்சலா கோவப்படுறா. அதுதான் தெரியல டார்லிங், அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கே புரியல, சம்பளத்தை குறைச்சானா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போயிருமே, இந்த அளவுக்கு வசதியா நம்மளால வாழ முடியாதே டார்லிங் அப்படின்னு அவன் சொல்லி அழுகவும், ஓகே ஓகே பொறுமையா இருங்க, அழுகாதீங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு ஏஞ்சலா கேட்கவும், அதுவா, எனக்கு மனசு ரொம்ப துக்கமா இருந்துச்சா, அதுதான் இங்க லோக்கல் சாராய கடையில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, சரிங்க போதும், கண்ட கண்ட சரக்கெல்லாம் அடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க, நீங்க எதுக்கும் ஜேசன் கிட்ட ஒரு தடவை பேசி பாருங்க அப்படின்னு சொல்றா. நான் பேச மாட்டேன் டார்லிங், அவன் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டான், இனி அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வைக்க, ஏஞ்சலா ஒரு நிமிஷம் அந்த நீச்சல் குளத்தை வீட்டை எல்லாத்தையும் பார்க்குறா. இந்த ராஜ வாழ்க்கைக்கு காரணமே அவ புருஷன் வாங்குற சம்பளம் தான், இப்போ அதுக்கே ஆப்பு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தவிச்சு போயிடுறா. இவர் வேற ஜேசன் கூட பேச மாட்டேன்னு சொல்றாரு, இதை இப்படியே விட்டோம்னா நமக்கும் பாதிப்பு வந்து சேரும் அப்படின்ட்டு, சரி ஜேசன் கூட நானே பேசுறேன்னு ஜேசனுக்கு ஃபோன் அடிக்கிறா. அவனும் ஃபோன் எடுக்க, ஹாய் ஜேசன், எப்படி இருக்க அப்படின்னு இவ அப்படியே குழஞ்சு கேட்க, என்ன விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிறான் ஜேசன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி. என்ன நினைச்சிட்டு இருக்க ஜேசன் மனசுக்குள்ள, உன் கம்பெனிக்காக என் வீட்டுக்காரரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, இத்தனை வருஷமா கடுமையா உழைச்சதால தானே உன் கம்பெனி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு, எதுக்காக அவரை டிமோட் பண்ணியிருக்க அப்படின்னு நிறுத்தாம ஏஞ்சலா படபடபடன்னு புரிய, எதிர்முனையில இதை கேட்டு ஜேசன் கொக்கரிச்சு சிரிக்கிறான். என்னது, உன் புருஷன் இந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சானா, கிழிச்சான், அவன் நல்லா உழைச்சிருந்தானா, அவனை எதுக்கு நான் டிமோட் பண்றேன், இப்போ அவனை பத்தி பேசுறதா இருந்தா இந்த போனை கட் பண்ணிடலாம், வேற ஏதாவது பேசுறதா இருந்தா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஜேசன் கட் அண்ட் ரைட்டா சொல்ல, என்ன ஜேசன் இது, பழசையெல்லாம் மறந்துட்டியா, எவ்வளவு நாள் நைட்டு பகல் பார்க்காம என் வீட்டுக்காரரு உன் கம்பெனிலேயே உட்காந்து வேலை செஞ்சிருக்காரு, இதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா, நீ கொஞ்சம் வளர்ந்த உடனே இப்போ என் வீட்டுக்காரரு தேவையில்லாதவராயிட்டாரா அப்படி இப்படின்னு புருஷனோட பாஸான ஜேசன் மேலே கோவத்தை காமிக்க, இதோ பாரு ஏஞ்சலா, அவன் இந்த கம்பெனிக்கு என்ன பண்ணாங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை, இதை பற்றி இதுக்கு மேலே நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை, உனக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சின்னா வேணா என் வீட்டுக்கு வா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு ஜேசன் சொல்லவும், ஏன் இதை ஃபோனில் பேசி தீர்த்துக்க முடியாதா அப்படின்னு ஏஞ்சலா கேட்குறா. உன் விருப்பம், உன் புருஷனை பதவி விட்டு இறக்குனது தான், வீட்டுக்கு வந்தேன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஜேசன் சொல்லவும், யோசிச்ச ஏஞ்சலாவும், ஓகே நான் வீட்டுக்கு வரேன், ஆனால் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்குறா. வா பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணுறான். வேகமாக எந்திரிச்சு ஏஞ்சலா வீட்டுக்குள்ளே போகிறா. எப்பா, அந்த 2 தர்பூசணியும் அடக்க முடியாமல் அவள் துணியை விட்டு திமிரிட்டு இருக்குதுங்க. அவன் நடந்து போக போக அவளுக்கு முன்னாடி அந்த தர்பூசணிக போகுது. அங்கே கிளம்புறதுக்காக அவகிட்ட இருக்கிற காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டுறா. அந்த ட்ரெஸ்ஸாலையும் அந்த தர்பூசணியை கவர் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. சிக்குன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ஜேசனை பார்க்க கிளம்புறா. இப்போ அடுத்த சீன்லேயே ஏஞ்சலா ஜேசனோட வீட்டுக்கு வந்திருக்கா. கதவை சாத்திட்டு இருக்க, கதவை தட்டுறா. ஜேசன் உள்ளே இருந்து வந்து கதவை திறக்கிற வரைக்கும் கூட அவளுக்கு பொறுமை இல்லை. சும்மா டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிகிட்டே இருக்கிறா. ஜேசன் கதவை திறக்க வர்றான். ஆள் பார்த்தீங்கன்னா கருகருன்னு வாட்ட சாட்டமா 6 அடிக்கு மேலே இருப்பான். அவன் தலையை பார்த்தீங்கன்னா களை எடுக்காத கீரை தோட்டம் மாதிரி இருக்கு. வந்து கதவை திறக்கவும் ஏஞ்சலா அவன்கிட்ட படபடன்னு பேச ஆரம்பிக்கிறா. என்ன ஜேசன் இது, என் கணவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இதெல்லாம் பண்ற, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, அவர் எவ்வளவு சின்சியருங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கவும், அதை கேட்டு கெக்கே பிக்கேன்னு ஜேசன் சிரிக்கிறான். என்னது, உன் கணவர் சின்சியரா, வெங்காயம்
அவன் ஒரு விளங்காத விளக்குமாறு, இந்த கம்பெனிக்கு தேவையில்லாத பாரம், ஒரு விளக்குமாறு, வெந்து போன நூடுல்ஸ், அவனை போயா சின்சியர்னு சொல்ற, ஏதாவது தெரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு ஜேசன் அவகிட்ட கொக்கரிக்கிறான். ஜேசன், இதுதான் உனக்கு லிமிட்டு, என்கிட்டவே என் புருஷனை பற்றி ரொம்ப அனாவசியமாக பேசாத பார்த்துக்கோ அப்படின்னு அவ எச்சரிக்கவும், இதோ பாரு ஏஞ்சலா, உன் புருஷனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் பதவியை இறக்குனது தான், மற்றபடி வேற விஷயங்களை பேசுறதுன்னா உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் யோசிச்ச ஏஞ்சலாவும் உள்ளே வந்து உட்கார்றா. இங்கே பாரு ஜேசன், நீயோ உன் ஸ்டாஃபுகளோ என் கணவரை நடத்துகிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. என் கணவர் இல்லாமல் உன் பிஸ்னஸ் இந்த அளவுக்கு உயர்றதுக்கு சான்ஸே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவ சொல்லவும், திரும்பவும் ஜேசன் கெக்கை பிக்கன்னு சிரிக்கிறான். இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு ஏஞ்சலா அவங்ககிட்ட கோவிச்சுக்கிறா. இவங்க 3 பேரும் ஆக்சுவலாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் ஏஞ்சலா ஜேசன் பாஸ்ன்னு தெரிஞ்சும் கூட உரிமையாக பேசுகிறா. இங்கே பாரு ஏஞ்சலா, உன் புருஷன் குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டான்னா அந்த குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படி தான் ட்ரீட் பண்ண முடியும். அவன் இன்னும் மெச்சூர்ட் ஆகவே இல்லை, சுத்தமான ஒரு இடியட்டு. உங்ககிட்ட நிறையா பொய் சொல்லியிருக்கான். இந்த கம்பெனிக்கு அவன் சுத்தமாக தேவையில்லை. இது வரைக்கும் இந்த கம்பெனிக்கு அவன் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணதில்லை. ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு நானும் அவனை சகிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை அட்வான்டேஜாக அவன் எடுத்துக்கிட்டு நாளுக்கு நாளாக அவன் பர்ஃபார்மன்ஸில் கம்மி பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எடுக்கிற முடிவை தானே நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி அவன் சொல்கிற பொய்யெல்லாம் நீ நம்பாத. அவன் ரொம்ப கூல் பர்சன் தான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்காக என் முடிவை மாற்ற முடியாது. அவனை பற்றி பேசாமல் உன்னை பற்றி வேணா பேசு அப்படின்னு ஒரு கொக்கியை போடுறான். என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நானும் உன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஏஞ்சலா கேட்குறா. நீ என் கம்பெனியில் ஒர்க் பண்ணல, ஆனால் நீ நினச்சா உன் புருஷனோட வேலையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஜேசன் சொல்லவும், ஆமாம் அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறா ஏஞ்சலாவும். இப்போ நம்ம 2 பேரும் என் புருஷனோட வேலையை காப்பாற்றுறதை பற்றி தானே பேசுகிறோம் அப்படின்னு அவ சொல்லவும், திரும்ப திரும்ப அவன் புருஷன் அதே புராணத்தை பாடிட்டு இருக்காத, அவன் வேலையை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன பண்ண போற அதை பற்றி பேசு அப்படின்னு ஜேசன் சொல்லவும், ஏஞ்சலா ஒன்றும் புரியாமல் ஜேசனை பார்க்குறா. என் புருஷனோட வேலையை காப்பாற்றணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வெகுளியாக கேட்கவும், என்ன பண்ணணும்னு கேட்டால் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நீ பண்ணுறதை பொறுத்து தான் உன் புருஷனுக்கு இங்கே வேலை கண்டினியூ ஆகுமா இல்லை அவனை வேலையை விட்டு தூக்க போகிறனா அப்படிங்கிறதே முடிவாகும் அப்படின்னு ஜேசன் சொல்லவும், அது என்ன வேலை சொல்லு, நான் எதாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு ஏஞ்சலா அவனோட பதிலுக்காக அவளா அவன் முகத்தை பார்க்குறா. அது வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏஞ்சலா அப்படின்னு சொல்கிறான். அட்ஜஸ்ட்மெண்ட்டா? எதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏஞ்சலா கேட்கவும், இதை பாரு, நீ ஒன்றும் குழந்தையில்லை, எதை கொடுத்தாலும் வாயில் வச்சிடறதுக்கு. உன் புருஷனோட வேலை இப்போ அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. நான் அவனோட பாஸ், நீ அவனோட பொண்டாட்டி. இப்போ அவன் வேலையை காப்பாற்றணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணணும் அதையும் நீயே சொல்லிடு அப்படின்னு ஏஞ்சலா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கா. அப்படியா, அதை நான் தான் சொல்லணுமா? நீ கொஞ்சம் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா உன் புருஷனுக்கு இங்கே வேலை கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லவும், வாட், என்ன ஜேசன் பேசுகிற நீ? நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணணுமா? அதுக்கும் என் புருஷனோட வேலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறா. இப்போ உன் புருஷன் இங்கே வேலை செய்கிறான், அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன், அவன் வந்து பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் நீ வந்து பேசுகிற, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஜேசன் திருப்பி அவளை கேள்வி கேட்க, அது அவர் உங்களோட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. அவன் தயங்கலை, பயப்படுறான். ஏன்னா அவனை பற்றி ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட காரணம் இல்லை. அவன் ஒரு தண்டம்னு அவனுக்கே தெரியும். அதுதான் அவன் என்னை பார்க்குறதுக்கு அவாய்ட் பண்ணுறான். இப்போ நீ வந்திருக்க, உனக்காக நான் உனக்கு வேலையை கொடுக்கணும்னா அதுக்கு நீ எனக்கு ஏதாவது ஒரு கைமாறு பண்ணல. பண்ணுறதும் பண்ணாதும் உன் விருப்பம், நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணலப்பா. அப்புறம் நாளைக்கு நான் தான் கம்பல் பண்ணேன்னு நீ போய் வெளியே புலம்பக்கூடாதுல்ல. உன் விருப்பம், உன் புருஷன் இங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதா நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு ஜேசன் சொல்லவும், ஏஞ்சலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா. சரி ஜேசன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணுறேன் அப்படின்னு ஏஞ்சலா சொல்லவும், குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ நீ போட்டிருக்கையே துணி, அதை எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு என் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு ஜேசன் சொல்லவும், சரி நான் கழட்டுறேன், ஆனால் கண்டிப்பாக என் புருஷனுக்கு அந்த வேலை திரும்ப கிடைக்கும் தானே, நீ சொன்ன சொல் தவற மாட்டேயே அப்படிங்கிறான். இங்கே பாரு, நான் சொன்ன சொல் தவற மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறத நீ பண்ணு அப்படின்னு சொல்லவும், ஓகே நான் துணியை கழட்டுறேன், ஆனால் அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஒவ்வொன்றா கழட்ட உன் புருஷனுக்கு இங்கே வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். சப்போஸ் நீ தயங்குன பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கவேன், அதுக்கப்புறம் நீ வாழ்கிற இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, ஷாப்பிங் போனால் கிரெடிட் கார்டை எடுத்து உரசுறது, இந்த மாதிரி விதவிதமான காஸ்ட்லியான துணி போடுறது, இது எல்லாமே உன்னோட முடிவில் தான் இருக்குது. உன் புருஷனுக்கு இங்கே வேலை போச்சுன்னா மேற்கண்ட எதுவுமே நீ பண்ண முடியாது. அதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொன்றா கழட்டி வீசி பார்க்கலாம் அப்படின்னு ஜேசன் சொல்லவும், ஒரு நிமிஷம் ஏஞ்சலா அவள் லைஃப் ஸ்டைலை யோசனை பண்ணி பார்க்குறா. எவ்வளோ பெரிய பங்களா, ஸ்விம்மிங் பூலு, வெயிட்டில் வேலைக்கு ஆள், ஜேசன் சொன்ன மாதிரி ஷாப்பிங் போனால்
மலையாட்ட அள்ளிட்டு வர்றது, சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து, இதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறா. ஜேசன் நினைச்சா ஒரு வினாடியில அவளோட இந்த வாழ்க்கையவே தலைகீழா மாற்ற முடியும். அப்படி ஒரு வாழ்க்கைய ஆஞ்சலாவால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அவன் சொன்ன மாதிரியே பண்றா. அதுக்கப்புறமா முட்டி போட்டு உட்கார்ந்து அடுத்தது என்ன பண்ணணும் ஜேசன் அப்படின்னு கேட்குறா. இந்த எபிசோட்ல ஒரே சம்பவம் தான், ஆனாலும் சிறப்புனா அப்படி ஒரு சிறப்பான சம்பவமாக இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.